ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசனிங்ல மேக்ஸே கிடையாது இதுல. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இதுல மேக்ஸ் இதுல கிடையவே கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன் சொல்லி 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நாம என்ன பண்ணணும்னா கரெக்டா இல்லையா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். டிஸ்கஸ் யார்கிட்ட பண்ணணும்னா நம்ம கிட்ட நாமளே பண்ணிக்கணும். புரியுதா? இந்த டிபேட் எல்லாம் பாத்துருக்கீங்களா? டிபேட்னா ஒரு விஷயத்த பத்தி நிறைய பேர் பேசுவாங்க தானே. அப்படி பேசும்போது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்குமா? ஆனா அதுல நீங்க என்ன பண்ணணும்னா காமன் மேனா யோசிக்கணும். உங்களுக்கு ஃபேவரட்டா யோசிக்க கூடாது. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்ப வந்து ஒரு பர்ஸ் கீழே கிடக்குது. பர்ஸ் ஃபுல்லாவே பணம் இருக்கிறத பாக்குறீங்க, நிறைய காசு இருக்கு உள்ள. சுத்தி பாக்குறீங்க, யாருமே இல்ல, தனியா கிடக்குது. அதை எடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எடுத்து என்ன பண்ணும்? நாமளே வச்சுக்கணுமா? அதை எடுத்து யாருக்காவது கொடுக்கலாமா? நாம வந்து எடுத்துட்டு யாருக்குமே தெரியாதுல்ல, அந்த சைடு எவ்வளவு பேர் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஓகே, இது வந்து ஒரு அபிஷியலா, அதாவது நம்ம வந்து புக்குக்காகவும் இந்த இதுக்காகவும் சொல்றதா இருந்தா, நேர்மையா சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட்காக சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? நான் வந்து எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பேன் அப்படிங்கிறது நார்மல். அதாவது நீங்க அப்படிதான் யோசிக்கணும். எதுக்கு? இந்த கொஸ்டின்ஸ்க்காக. ஒரிஜினலா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அதெல்லாம் நான் கேட்கல. இப்ப நான் சொல்றது காமனா யோசிக்கிறது அப்படிங்கிறது என்ன? ப்ராப்பரா அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நீங்க சொல்லணும் இங்க. புரியுதா? சில டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இத வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாம எந்த ஆன்சர் அதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படிங்கறதும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்ப இதுல பார்க்க போறோம். நான் இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணிட்டேன். அந்த பண்ணியிருக்கிறத வச்சுதான் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஒரு ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இதோடைய இது புரியும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. என்ன இருக்கு? weight is directly proportional to height. ஸ்டேட்மெண்ட். ஸ்கிரீன் எல்லாருக்கும் வியூவா இருக்கா? தெரியுதா ஸ்கிரீன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. weight is directly proportional to height. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன? நேர் விகிதாசாரம்னா என்ன? இது வந்து மேத்தமெட்டிக்கலா நீங்க பாக்கணும். அப்ப மேத்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒன்னு டிக்ரீஸ் ஆனா இன்னொன்னு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒன்னு இன்க்ரீஸ், ஒன்னு இன்க்ரீஸ், டிக்ரீஸ் அண்ட் ஆல்சோ டிக்ரீஸ். இதுக்கு பேரு தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒரு வேல்யூ கூடுனா இன்னொரு வேல்யூ என்ன செய்யும்? கூடும். ஒரு வேல்யூ குறைஞ்சா இன்னொரு வேல்யூ குறையும். ஓகேயா? இதுதான் இந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம். நேர் விகிதாசாரம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து எதை யோசிக்க கூடாதுன்னா, நம்மளோட உடம்பு பாடியோட வெயிட்டையோ ஹைட்டையோ நீங்க இந்த இடத்துல கம்பேர் பண்ணக்கூடாது. சரியா? இதுல பாருங்க, இஃப் வெயிட் இன்க்ரீசஸ் ஹைட் ரிமைன்ஸ் த சேம். வெயிட் கூடுனா ஹைட் என்ன செய்யும்? ஸ்டேட்மெண்ட் படி என்ன ஆகும்?
வாய்ஸ் கிளியரா கேக்குதா எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ்ல உங்க கிளியரா கேக்குதா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? சரி ஓகே கிளியரா இருக்கா ஓகே தேங்க்யூ. சோ இதுல பாருங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆனா ஹைட் வந்து ரிமைன்ஸ் த சேம். இந்த கன்க்ளூஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அதுதானே. அதாவது எடை அதிகரித்தால் நான் சொன்ன கான்செப்ட் படி உயரமும் என்ன செய்யும்? அதிகரிக்க தானே செய்யும். அப்படியே இருக்குமா இருக்காதா? இருக்காது. கரெக்டா? அதே மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் ஆனா வெயிட்டும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேரு தான் என்ன சொன்னோம்? டைரக்ட் ப்ரப்போர்ஷன். உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு விட இது வந்து எப்படி இருக்கு? கான்ட்ரடிக்ஷனா இருக்கா? மாறுதா? ஸ்டேட்மெண்ட்க்கு இது மாறுதா? அப்ப இந்த இதுல ஆன்சர் இங்க பாருங்க 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் இருக்கு. அது வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கரெக்ட்னா நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபார்முலா. செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்ட்னா ரெண்டாவது சூஸ் பண்ணணும். ஓகேயா? எய்தர் ஒன் ஆர் டூ. ஒன்னு இப்படியும் சொல்லலாம் இல்ல இப்படியும் சொல்லலாம் வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா தேர்டு 3 ஆப்ஷன். இந்த ஆப்ஷனோட மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எய்தர் ஒன் ஆர் டூ ஒரே விஷயத்த இப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படின்னா எய்தர். ஓகே ஃபோர்த் ஒன் அப்படின்னா நெய்தர்னா ரெண்டுமே தப்பு அப்படின்னா நெய்தர். புரிஞ்சுச்சா? போத் அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட்னா என்னது? போத். புரியுதா? சோ இதுதான் ஆப்ஷன். ஆப்ஷனை தமிழ்ல கொடுக்கல நான் இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது நீங்க தமிழ்ல வரும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நீங்க ஆப்ஷனை இங்கிலீஷ்லயே பாருங்க அதான் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? எடை அதிகரித்தால் உயரமும் அதிகரிக்கும்னு இருந்திருக்கணும். உயரம் அதிகரித்தால் எடை அதிகரிக்கும்னு இருந்திருக்கணும். ரெண்டுமே தப்பா இருக்கு. சோ ஆன்சர் நெய்தர் ஒன் நாட் டூ. புரிஞ்சுச்சா? ரெண்டுமே தப்பு. இல்ல யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ரெண்டும் வராது. எய்தர் ஆர்னா தான் இதாவும் இருக்கலாம் இதாவும் இருக்கலாம். நெய்தர் நார்னா ரெண்டுமே வராது. நெகட்டிவ். நெய்தர்னா நெகட்டிவ். ஓகேயா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஓகேவா? கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Unlike Aryabhatta, Moon is a natural satellite of Earth. ஆரியப்பட்டாங்கிறது என்னது? சேட்டலைட்டா இல்லையா? ஆரியப்பட்டா என்னதான்? சேட்டலைட் தான். மூன் வந்து சேட்டலைட்டா இல்லையா? சந்திரன் என்பது ஒரு செயற்கைக்கோளா இல்லையா? ஆக்சுவலா சேட்டலைட்னா நல்லா கவனிங்க. சேட்டலைட்ங்கிறது துணைக்கோள். சரியா? துணைக்கோள்னு சொல்றது நாம இங்க இருந்து அனுப்புறோம்ல அதுக்கு பேரும் துணைக்கோள் தான். நம்ம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்குல்ல சந்திரன் அதுக்கு பேரும் என்னதான்? துணைக்கோள் தான். நாம அனுப்புறதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா செயற்கைக்கோள் அல்லது ஹியூமன் ஹியூமன் மேட் மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மூன் வந்து என்னது? இயற்கையான துணைக்கோள். ஆர்டிபிஷியல் நேச்சுரல்னு வச்சுக்கலாம். இப்போ ஆரியப்பட்டாங்கிறது நாம உருவாக்குன செயற்கைக்கோள். மூன்ங்கிறது இயற்கையாகவே உள்ளது. ஓகேயா? என்ன சொல்றாங்க? இதுக்கோட அர்த்தம் என்ன? ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஆரியப்பட்டா போல் அல்லாமல் சந்திரன் பூமியின் இயற்கையான துணைக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அதான் கரெக்ட். ஓகேயா? இப்ப இதுல ஆரியப்பட்டா வந்து இயற்கையான துணைக்கோள் கிடையாது. ஆனா சந்திரன் என்னதுதான்?
இயற்கையான துணைக்கோள் தான். ஆரியப்பட்டா இஸ் நாட் அ நேச்சுரல் சேட்டலைட் பட் மூன் இஸ் அ நேச்சுரல் சேட்டலைட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்ப இது கூட ஒத்து போற மாதிரியான கன்க்ளூஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன இருக்கு? ஆரியப்பட்டா இஸ் நாட் அ சேட்டலைட். அது ஏத்துக்க முடியுமா? ஆரியப்பட்டா ஒரு செயற்கைக்கோளே இல்லைன்னு சொல்றாங்க, அது ஏத்துக்க முடியாது. கரெக்டா? ஏன்னா ஆரியப்பட்டாவும் ஒரு என்னதுதான், செயற்கைக்கோள் தான். அடுத்தது, மூன் இஸ் ஸ்டார் அண்ட் ஆரியப்பட்டா இஸ் அ சேட்டலைட். இது கரெக்டா? எப்படி? இல்ல இல்ல, மூன் இஸ் அ ஸ்டார். மூன் என்ன கிடையாது, ஸ்டார் கிடையாது. மூன் வந்து ஒரு சேட்டலைட். இங்க தானே சொல்லியிருக்காங்க நேச்சுரல் சேட்டலைட் தானே. அப்ப மூன் ஸ்டார்னு சொன்னதை ஏத்துக்க முடியுமா? முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா பாருங்க, மூன் இஸ் அ ஸ்டார் தப்பு, ஆனா இது கரெக்ட். ஆனா ரெண்டுமே கரெக்டா இருந்தா தானே இது ஃபுல்லா கரெக்ட்னு சொல்ல முடியும். அப்ப இதுல வந்து நெய்தர் ஒன் நார் டூ. சந்திரன் ஒரு நட்சத்திரமே கிடையாது, சந்திரன் ஒரு துணைக்கோள். கொஷின்ல அப்படி வரல இல்லையா? கொஷின்ல சந்திரன் துணைக்கோள், சந்திரன் ஒரு நட்சத்திரம்னு கேள்வியில இருக்கா? அதுதான் இப்ப இந்த மற்றும்குள்ள இதுக்கு முன்னாடி உள்ளது தப்பு தானே, மற்றும்க்கு முன்னாடி இது தப்பு தானே. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே தப்புதான். புரியுதா? இதுல ஒரு பாதி கரெக்ட் ஒரு பாதி தப்புன்னு நமக்கு கிடையாது, ஃபுல்லா தானே எடுக்கணும். அப்ப இது தப்புனா அப்ப ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே தப்புதான். ஆன்சர் வந்து நெய்தர் ஒன் ஆர் டூ. கரெக்ட் தானே? ஓகேவா? அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 2 ஓகே தானே? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 ரீட் பண்ணுங்க. Smoking is injurious to health and one of the causes of cancer. Government has prohibited smoking in public places. Conclusion: smoking causes cancer. Sale of cigarettes should be banned. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கன்க்ளூஷனையும் ரீட் பண்ணி எது கரெக்டா ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லணும். ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸா? என்ன வரும் சொல்லுங்க? போத் ஃபாலோஸா? அதாவது ஸ்மோக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஸ்மோக்கிங் வந்து இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான், ஆரோக்கியத்திற்கு தீங்கானது தான், புற்றுநோய்க்கு காரணமானது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக்கிங்க தடை செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட், அவங்க கொடுக்குற உண்மையான வாக்கியம். அது கன்க்ளூஷன்ல முதல்ல உள்ளது கரெக்ட், ஏன்னா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படிங்கிறதும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, வாக்கியத்துல இருக்குதுன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்குதானே காசஸ் ஆஃப் கேன்சர் இருக்கா. அப்ப புகைப்பிடித்தல் ஆரோக்கியத்திற்கு தீங்கானது, புற்றுநோய்க்கு காரணம் அப்படிங்கிற முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்குங்கிறது கரெக்ட். செகண்ட் ஒன், சிகரெட் விற்பனை தடை செய்யப்பட வேண்டும். அது நல்லதுதான், வந்தா நமக்கு ரொம்ப நல்லது. ஆனா நம்மளோட விருப்பம் அது. ஆனா இங்க ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கா? அதாவது சிகரெட்டோட சேலை பத்தி ஏதாவது இங்க சொல்றாங்களா? அப்படி ஒண்ணு இருந்தா நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் அது, அப்படிதானே. ஆனா இங்க சேல் பத்தி எதுவும் கொடுத்துருக்காங்களா? சிகரெட் சேல பேன் பண்ணணுங்கிற வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்ல இல்ல தானே. அப்ப அது கூட அந்த ரெண்டாவது வாக்கியம் ஒத்து போகாது
அதனால இது எது மட்டும்தான் கரெக்ட்? ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். சிகரெட் பேன் பண்றது அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின் சொல்றேன். நீங்க நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான் எதுக்கு ரீசன்? இந்த கேன்சர் வர்றதுக்கான ரீசன். ஓகேயா? நம்மளோட லங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம லங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மார்பு கூடுல இருக்கக்கூடிய லங்ஸ நம்ம வந்து நல்லா ஃபுல்லா ஏர் பிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்கல்ல, டேபிள் டென்னிஸ் விளையாட போர்டு பாத்துருக்கீங்களா எவ்வளவு பெருசு இருக்கும்? அந்த அளவுக்கு நம்ம லங்ஸ் என்ன செய்யலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம லங்ஸ் வந்து நிறைய ஏர் பேக்கால நிரம்பிய ஒரு அமைப்பா இருக்கும், காற்று பைகளால நிரம்பிய ஒரு அமைப்பா இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த சிகரெட் பண்றதுனால என்ன ஆகுது? அங்க உள்ள இருக்கக்கூடிய ரொம்ப மைனூட்டா இருக்கிற ஏர் பேக் எல்லாம் என்ன செய்யும்? ஃபுல்லா அழிஞ்சு போயிடும். ஸோ அதனாலதான் லங்ஸ் கேன்சர் எல்லாமே வர்றதுக்கான ரீசன். மூச்சு விட முடியாத நிலை வந்து உருவாகும். ஸோ யோசிச்சு பாருங்க, நல்ல மூச்சு பயிற்சி செய்யறோம் அப்படின்னா நம்ம லங்ஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னா ஃபுல்லா என்ன இருக்கணும்? ஏர் வந்து ஃபுல்லா இருக்கணும். அதுக்குதான் அந்த யோகா மூச்சு பயிற்சி செய்ய சொல்றது. ஓகேயா? அது வந்து நம்ம லங்ஸோட ஒர்க் என்னப்பா? நம்ம உடம்புல நுரையீரல் என்ன வேலையை செய்யுது? நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்து எதை பிரிக்குது? ஆக்சிஜன். ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஓகேவா? சோ ஏன்னா நம்மளோட மனிதனோட உடல் அமைப்பு எது மூலமா தான் சுவாசிக்க முடியும்? ஆக்சிஜன் மூலமா தான் சுவாசிக்க முடியும். ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. Only hardworking students get good grades. Conclusion: hard work is necessary for success. Success is not important for those who do not work hard. அதாவது நீங்க நல்ல கிரேட் வாங்கணும்னா, நல்ல மார்க் வாங்கணும்னா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா வேணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. ஏன்னா ஹார்ட் ஒர்க் இஸ் நெசசரி ஃபார் சக்சஸ். சக்சஸ்ங்கிறது நல்ல கிரேடுங்கிறது தான் சக்சஸோட அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்ஃபார்மா ஃபாலோ ஆகும். ஓகே, ரெண்டாவது ஃபாலோ ஆகுமா ஆகாதா? வெற்றிக்கு கடின உழைப்பு அவசியம் என்பது அறிக்கை கூட அது என்ன செய்யுது? ஒத்து போகுது. அப்படிதானே? நல்ல மதிப்பெண் வாங்குறது ஒரு வெற்றிக்கு அடையாளம் தானே. ரெண்டாவது, கடினமான உழைக்காதவர்களுக்கு வெற்றி முக்கியம் அல்ல. அது கரெக்டா? Success is not important for those who do not hard work. எனக்கு சக்சஸ் வேண்டாம், நான் அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதை ஏத்துக்க முடியுமா? அது ஒரு சோம்பேறித்தனம். அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? One only follows. முதல்ல உள்ள வாக்கியம் மட்டும்தான் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட். My brother sings well. My sister is a basketball player. I am very intelligent. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த வாக்கியத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு எது சொல்ல முடியும்? என்ன முடிவுக்கு வர முடியும் நீங்க? ஃபர்ஸ்ட் வாக்கியம், we are all very talented. என் அண்ணன் நன்றாக பாடுவார், என் சகோதரி கூடைப்பந்து விளையாடுவார், நான் மிகவும் புத்திசாலி. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நாம் அனைவரும் திறமையானவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்களா, இல்ல நாம் அனைவரும் விளையாட்டு வீரர்கள்னு எடுத்துப்பீங்களா? இதுல விளையாட்டு வீரர் எல்லாருமே கிடையாது. உங்க சிஸ்டர் மட்டும்தான் யாரு பாஸ்கெட் பால் பிளேயர். அப்ப என்ன என்ன போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே அவங்க எதை சொல்ல வராங்க, என்ன சொல்ல விரும்புறாங்க? ஒவ்வொரு டேலண்ட் இருக்கிறத சொல்றாங்க. ஒவ்வொரு பர்சன் கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கிறத சொல்றாங்க.
அப்போ அவங்க அதை பத்தி வரிசையா சொல்லும் போது அவங்க எல்லாருமே டேலண்டட் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது எடுத்துக்கணும். இதுல வந்து என்ன சொல்றது, வி ஆர் ஆல் வெரி டேலண்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா? வி ஆர் ஆல் வெரி டேலண்டட் அப்படிங்கிறது இதுல வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்னா, அவங்க சொல்ல வர விஷயம் என்ன இருக்கு, அப்ப இதை வச்சு என்ன எடுத்துக்கணும்? டேலண்ட் இருக்கிறதுனால சொல்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். டேலண்ட் நம்ம கிட்டதான் இருக்கணும், அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நம்ம எடுத்து பார்க்க கூடாது. ஒருத்தங்க அதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா முடிவுகள் வந்து இத டேலண்ட பத்தி சொல்றாங்க. சோ வி ஆர் ஆல் டேலண்டட்ங்கிறத அவங்க சொல்றதை ஏத்துக்கலாம். ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். அடுத்தது இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. யாருக்காவது டவுட் இருக்கு, புரியல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. இப்ப இது ஓகேவா உங்களுக்கு? அக்செப்டடா? இல்ல அதுதானே அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இது ஒண்ணும் தப்பு இல்லை. நாம் அனைவருக்கும் கிடையாது. இந்த இடத்துல தமிழ்ல பாருங்க, வி ஆர் ஆல், நாங்கள், நாம் இல்ல, அது நாங்கள். தமிழ்ல பாக்குறவங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதுல நாம் அனைவரும் கிடையாது, நாங்கள். இத பேசுறவங்க தான் சொல்றாங்க. சோ அப்ப நாங்கள் அவங்களதான் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது 6th கொஸ்டின். இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர். இதுக்கு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க? இந்த என்ன ஆன்சர்? எய்தர் எய்தர் ஒன் ஆர் டூ. ஒண்ணு அவர் உயிரோட எங்கேயோ சர்வைவ் ஆயிருக்கணும், இல்லைன்னா இறந்துருக்கணும். எய்தர் ஒன் ஆர் டூ. அதாவது 10 பேர் போறாங்க, அதுல 9 பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, ஒருத்தர் ரிட்டர்ன் ஆகல, பிரவீன். அப்ப நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்க? ஒண்ணு அவர் வந்து இறந்துருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல சர்வைவ் ஆகி இருக்கலாம். ஃபிஷர்மேனோட லைஃப் அப்படிதானே இருக்கும். மீனவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தவங்களும் இருக்காங்க, அப்படிதானே? அப்ப இவங்க ஒருத்தரை காணும்னு சொன்னோன்னே என்ன டிசிஷன் எடுப்பாங்க? கண்டிப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு எடுக்க மாட்டாங்க, இல்ல அவர் எங்கேயாவது சர்வைவ் ஆகி இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. சோ அப்ப இந்த இடத்துல என்ன போடும்? எய்தர் ஒன் ஆர் டூ. ரெண்டுமே, அதாவது ரெண்டுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? எய்தர் ஒன் ஆர் டூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
ஓகே, இதுக்கு வந்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் என்ன, மார்னிங் வாக்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். காலையில நடக்கிறது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஓகே, இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகேயா, கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் முடிவு என்ன சொல்றாங்க, ஆல் ஹெல்தி பீப்புள் கோ ஃபார் மார்னிங் வாக். ஹெல்தியா இருக்கிற எல்லா பீப்புளுமே கண்டிப்பா காலையில வாக்கிங் போறவங்க தான். அப்படி அந்த கருத்தை ஏத்துக்க முடியுமா? கன்க்ளூஷன் வந்து ஹெல்தி பீப்புளா இருக்கிற எல்லாருமே மார்னிங் வாக் போறாங்க. ஆரோக்கியமான மக்கள் அனைவரும் காலை நடைபயிற்சிக்கு செல்கிறார்கள். அது கரெக்டா? ஹெல்தி பீப்புள் எல்லாருமே போறாங்கன்னு சொல்ல முடியாது. யோகா பண்றவங்களும் இருக்கலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அது ஓகே, அவங்க கேக்குறது என்ன அது வாசிங்க. கன்க்ளூஷன்ல என்ன மீனிங்கோ அதை வாசிங்க. வாக்கிங் போறது இல்ல. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன, மாலையில நடக்கிறது தீங்கு விளைவிக்குமா? அப்படிலாம் இல்ல. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே, ரெண்டு கன்க்ளூஷனுமே ஸ்டேட்மெண்ட் கூட என்ன ஆகல, மேட்ச் ஆகல. சோ நெய்தர் ஒன் நாட் டூ. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. என்ன சார் வரும்? இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, 60% ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வென்ட் ஆன் ஸ்ட்ரைக். 60% ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், மிஸ்டர் கோபால் இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்ப அவர் ஸ்ட்ரைக்கு போறாரா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா? ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. பட் அவர் என்ன கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு, அவ்வளவுதான். அரசு ஊழியரா இருக்காரு. ஓகேவா? 60% ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. மிஸ்டர் கோபால் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, இப்ப கன்க்ளூஷன் ஒன் என்ன, மிஸ்டர் கோபால் வென்ட் ஆன் ஸ்ட்ரைக். மிஸ்டர் கோபால் வந்து ஸ்ட்ரைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது முதல் முடிவு. ரெண்டாவது முடிவு என்ன, கோபால் வந்து ஸ்ட்ரைக்கு போகல அப்படிங்கிறது ரெண்டாவது முடிவு. இந்த ரெண்டுல எந்த முடிவு எடுப்பீங்க? ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காருங்கிறதுனால ஸ்ட்ரைக்கு போயிருக்கலாம், இல்ல போகாமலும் இருந்திருக்கலாம். போயிருக்காரு அப்படிங்கறதும் கன்ஃபார்மா தெரியல, போகல அப்படிங்கறதும் கன்ஃபார்மா தெரியல. அப்ப இதுக்கு என்ன வரும், எய்தர் ஒன் ஆர் டூ.
புரியுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் 9th ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மோஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் இன் த ஷாப் ஆர் எக்ஸ்பென்சிவ். இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கடையில இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் இல்ல, மோஸ்ட் அதிகபட்சமா நிறைய ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு? காஸ்ட்லியா இருக்கு. ஓகேவா? இப்ப கன்க்ளூஷன்ல ஒவ்வொன்னா ரீட் பண்ணுங்க, எது அதுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லுங்க. நாலு ஆப்ஷன்ல எது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகும்? அந்த கடையில அதிகபட்சம் நிறைய எல்லாமே விலை அதிகமாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதை வச்சு என்ன முடிவுக்கு வருவீங்க? எல்லாமே அப்படிதான் இருக்கும் முடிவுக்கு வருவீங்களா? மோஸ்ட்லின்னு ஒரு வார்த்தை சொல்றாருல, மோஸ்ட் அதிகபட்சம் பெரும்பாலான அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு இருக்கலாம் அல்லது நாலா இருக்கலாம்னு சொல்றீங்களா? அதாவது ஒரு கடையில நிறைய பெரும்பாலானது விலை கூட தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா அப்ப எல்லாமே விலை கூட தான் இருக்கும்னு அர்த்தம் வராது தானே. அப்ப விலை மலிவாவும் அங்க கிடைக்கும் அப்படித்தானே இருக்கும். அந்த விலை மலிவா கிடைக்கிறது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சீப்புங்கிறது கம்மியா இருக்கு அப்படிதானே அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், தெர் ஆர் நோ சீப் ட்ரெஸ்ஸஸ் அவைலபிள். அப்படி சொல்லிட முடியாது. சீப்பான ட்ரெஸ்ஸே அங்க இல்லைங்கிறத சொல்ல முடியாது. அடுத்தது ஹேண்ட்லூம் ட்ரெஸ்ஸஸ், கைத்தறிய பத்திலாம் ஸ்டேட்மெண்ட்ல எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்ம அதெல்லாம் எந்த முடிவுக்கும் எடுக்க கூடாது. ஓகேயா? சோ அதுக்கப்புறம் இது இல்ல. தெர் ஆர் சீப் ட்ரெஸ்ஸஸ் ஆல்சோ இன் தட் ஷாப். அங்க சீப்பா கிடைக்கக்கூடிய பொருளும் இருக்கு. சோ அது எடுத்துக்கலாம். நாலாவது எடுத்துக்கலாமா? சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்க கூடாது. சில ஆடைகள் விலை அதிகம் கிடையாது, பெரும்பாலான ஆடைகள் தான் விலை அதிகம். அப்ப இது வராது. அப்ப எது மட்டும்தான் கரெக்ட்? தேர்ட் மட்டும்தான் கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 ரீட் பண்ணுங்க. 10 கரெக்டா சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்க? தேர்ட் ஒன் மட்டும் கரெக்டா இல்ல வேற ஏதாவது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கா? ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். ஓகேயா? ஏன் இப்போ இதுல ஒரு டவுட் வரும் எல்லாருக்கும். இது கண்டிப்பா வராது. புக்ஸ் ஆர் ஒன்லி இன் லைப்ரரி. புத்தகங்கள் நூலகத்துல மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல. சில பேரு எங்கேயும் வீட்டுல கூட புக்ஸ் வச்சிருப்பாங்க தானே. ஸோ லைப்ரரியில மட்டும்தான் புக்ஸ் இருக்கணும்லாம் இல்ல. அப்ப இதை ஏத்துக்க முடியாது. செகண்ட் சென்டென்ஸ் வந்து லைப்ரரிஸ் ஆர் மீன் ஃபார் புக்ஸ் ஒன்லி தானா இல்ல வேற எதுக்கும் லைப்ரரிஸ் இருக்கா? நாவல் இஸ் ஆல்சோ ஏ புக் டைப் தான். நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் அதுவும் அங்க இருக்கும். ஓகே, நாட் ஃபார் புக்ஸ் ஒன்லி அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது. ஓகே, அடுத்தது நோ லைப்ரரி வித்தவுட் புக். புக்ஸ் இல்லாம எந்த இதையும் லைப்ரரின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இது ஒண்ணு கரெக்ட். அண்ட் நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து சம் லைப்ரரிஸ் டு நாட் ஹேவ் ரீடர்ஸ். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சில லைப்ரரியில ரீடர்ஸே இல்ல. இது உங்க ஒப்பீனியன். நீங்க ஏதோ லைப்ரரி பாத்துருக்கீங்க, அங்க யாரும் ரீட் பண்ண வரல, அதனால நீங்க இத வந்து என்ன செய்யக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது. ஆக்சுவலா அது உண்மையாவே இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்ல ரீடர்ஸ பத்தி ஏதாவது இருக்கா? ஸ்டேட்மெண்ட்ல வாசிப்பவர்கள் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? இல்ல. அவங்க ஒன்லி கொடுத்திருக்கிறது நூலகம், புத்தகம், அது மட்டும் ரிலேட்டடா உள்ள ஸ்டேட்மெண்ட் தான், கன்க்ளூஷன் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேயா?
அப்ப 4வது கரெக்டா தப்போ, ஆனா நம்ம ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடா இல்ல, அதனால அது எடுக்கக்கூடாது. ஆன்சர் எது மட்டும்தான் அப்ப கரெக்ட்? தேர்ட் ஒன். ஓகே, அடுத்தது போலாம். 11th ஒன். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கொஸ்டின் கவனிங்க. ஸ்டேட்மெண்ட் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, கன்க்ளூஷன் 1 தான் இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி இந்த முடிவை வாசிச்சு இதுல எது நீங்க சொல்லணும், இந்த முடிவு வந்து சரியானதா இல்ல பொருத்தமற்றதா, ஒருவேளை உண்மையா இருக்கலாமா இல்ல தவறா அப்படிங்கறத சொல்லணும். நாலு ஆப்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் பாருங்க. முடிவு மட்டும் பாருங்க, அது மட்டும் பாருங்க. தவறா? கவனிங்க, ஸ்டேட்மெண்ட் சம் பர்சன்ஸ் ஆர் வீக் இன் மேத்தமெட்டிக்ஸ். சில நபர்கள் கணிதத்துல பலவீனமா இருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆல் தோஸ் who are weak in mathematics are musicians. ஆல் தோஸ் நல்லா வாசிங்க. அதாவது கணிதத்தில் பலவீனமானவர்கள் அனைவருமே யாரா இருக்காங்க? இசை கலைஞர்களா இருக்காங்க. ஆனா இதை ரிவர்ஸா சொல்ல முடியுமா? இசை கலைஞர்கள் எல்லாருமே பலவீனமானவர்கள் சொல்ல முடியுமா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை ரிவர்ஸா சொன்னா ஆன்சர் மேட்ச் ஆகுமான்னு கேக்குறேன். சொல்லி பாருங்க. கணிதத்தில் பலவீனமானவர்கள் தான் இசை கலைஞர்களை தவிர எல்லா இசை கலைஞர்களும் யாரு கிடையாது? கணிதத்தில் பலவீனமானவர்கள் கிடையாது. புரியுதானப்பா? நான் சொன்னது புரிஞ்சுதா? சரி, இப்ப முடிவு என்ன? சில இசை கலைஞர்கள் கணிதத்தில் பலவீனமாக உள்ளனர். இதுக்கு என்ன முடிவு எடுப்பீங்க? என்ன ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டாவதா? உங்களுக்கு என்ன ஆன்சர்? புரியல. வேற யாரு? உங்களுக்கு என்ன ஆன்சர்? புரியல. ஆன்சர் ஆன்லைன் கிளாஸ் ரிப்ளை பண்ணுங்க. என்ன ஆன்சர் இதுக்கு வருது? கிருத்திகா 1, K7 3, குரு பிரகாஷ் 3, சுரேகா 3, சரண்யா 3, விஜய் சாந்தி 1. ஓகே, ஆன்சர் 3 பா. ஒரு ப்ராபபிலிட்டி, ஒருவேளை உண்மை. அதாவது இது ரொம்ப சிம்பிள். இதுல நீங்க வந்து குழம்புறதுக்கு எதுவுமே இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா வாசிங்க. சம் musicians are weak in mathematics. சாரி, some persons are weak in mathematics. சில நபர்கள் மேத்ஸ் வராது அவங்களுக்கு. சரியா? செகண்ட் என்ன சொல்றாங்க? மேத்ஸ்ல வீக்கானவங்க எல்லாருமே யாரா இருக்காங்க? மியூசிஷியனா இருக்காங்க. ஓகே தானா? இது வரைக்கும் ஓகே, புரிஞ்சிருச்சா? முடிவு என்ன? சம் மியூசிஷியன்ஸ், மியூசிஷியனா இருக்கிறவங்க சில பேர் மேத்ஸ்ல வீக்கா இருக்காங்க. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, கவனிங்க. இந்த இடத்துல இந்த இதை நான் திருப்பி இதை மாத்துறேன், ஸ்டேட்மெண்ட் மாத்துறேன், கவனிங்க.
ஆல் musicians are weak in mathematics. இப்ப நான் சொல்ற கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா? அதாவது எல்லா இசை கலைஞர்களும் கணிதத்தில் பலவீனமானவர்கள் நான் சொன்னா அது கரெக்டா தப்பா? தப்பு தானே? ஓகே, இது அப்ப எப்படி சொல்லிருக்கணும்? எல்லா மியூசிஷியனும் கணிதத்துல வீக்கானவர்கள் கிடையாது. அது அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? எல்லாரும் வீக்கானவர்கள் இல்லைன்னா அப்ப யாரு? சிலர் தானே வீக்கானவங்க. அங்க அதுதானே இங்க இருக்கு. சம் மியூசிஷியன்ஸ் ஆர் வீக் இன் மேத்தமெட்டிக்ஸ். புரியுதா? அதனாலதான் இதை என்ன சொல்றோம்? ப்ராபபிலிட்டி ட்ரூன்னு ஏன் சொல்றோம்னா, இது கண்டிப்பாக உண்மைன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ப்ராபபிலிட்டி ட்ரூ சொல்றோம்? சம் அப்படின்னு வருது தானே. சிலன்னு சொல்லும் போது அந்த இடத்துல கன்ஃபார்மா டெஃபினட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? அதனால நம்ம இதுக்கு என்ன சொல்றோம்? ப்ராபபிலி ட்ரூ. அது உண்மையா இருக்கலாம். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? Question number 12. Statement. Water boils at 100 degrees Celsius. அதுல டிகிரி நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி மிஸ் ஆயிருக்கு, அது நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல தான் பாயில் ஆகும், கொதிக்கும். நீருடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீருடைய உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இது அறிக்கை, ஸ்டேட்மெண்ட். இத வச்சு ஒரு முடிவுக்கு வரணும். முடிவு என்னன்னா, குறைந்த அழுத்தத்தில் குறைந்த வெப்பநிலையில் தண்ணீர் கொதிக்குங்கிற முடிவை இந்த வாக்கியத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா நீங்க சொல்லுங்க. முடிவு பாருங்க எப்படி இருக்குன்னா, நீங்க கரெக்டான ட்ரூ அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியான உண்மை. ரெண்டாவது சூஸ் பண்ணீங்கன்னா இல்ல தப்பு. மூணாவது சூஸ் பண்ணீங்கன்னா ப்ராபப்ளி ஒருவேளை உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நாலாவது சொன்னீங்கன்னா பொருத்தமற்றது, irrelevant அப்படின்னு அர்த்தம். இதோடைய தமிழ் வந்து பொருத்தமற்றதுன்னு அர்த்தம். சம்பந்தமே இல்ல, ஸ்டேட்மெண்ட்க்கும் கன்க்ளூஷனுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை எதை டிசைட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனோட தமிழ் அர்த்தம் இது என்ன சொல்லும்? கண்டிப்பாக உண்மை. ஓகே, முடிவு வந்து கண்டிப்பாக உண்மை. ரெண்டாவதுக்கு வந்து கண்டிப்பாக தவறு. மூணாவது வந்து ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். நானே சொல்லிடுறேன், இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷன் வராது. தேர்ட் வந்து வராது, நானே சொல்லிடுறேன். உண்மையாவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கான்னு நம்ம சொல்லவே கூடாது, எந்த இடத்துலயும் சொல்லக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க, தவறுன்னு சொல்றீங்களா? ஓகே. நாலாவது வந்து பொருத்தமற்றது, அது நான் இங்க சொல்றேன். ஓகே, இப்ப ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. நீங்க செகண்ட் சொல்றீங்க. ஓகே, வேற என்ன ஆன்சர் சொல்லுங்க? வேற யாருக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? ட்ரூவா? இது மாதிரி வாழ்க்கையில முடிவெடுக்க தெரிஞ்சா நாம ஏன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? அப்படிதானே? வாழ்க்கை மாதிரியே போதா அந்த டாபிக். ஒரு இடத்துல என்ன முடிவு எடுக்கணுங்கிறத யோசிக்கும் போது இதுவா அதுவா, அப்புறமா அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி இருக்கலாமோ அப்படின்னு அது மாதிரி. பொருத்தமற்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட்ல வந்து டெம்பரேச்சர் மட்டும்தானே இருக்கு, அழுத்தம் இருக்கா?
ரெண்டுமே பொருந்தினா தானப்பா நீங்க வந்து எடுத்துக்க முடியும். irrelevant ஆன்சர் வந்து பொருத்தமற்றது. இதுல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு டேட்டா குடுக்குறாங்க. என்ன டேட்டா அது? வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்ன? 100 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? 0 டிகிரி செல்சியஸ். இது ஒரு தகவல். இந்த தகவல்ல டெம்பரேச்சர் கூடுனா பிரஷர் குறையும், டெம்பரேச்சர் குறைஞ்சா பிரஷர் கூடும் அப்படின்னா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இல்ல தானே. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன் தப்புன்னு சொல்லக்கூடாது? குறைந்த அழுத்தத்துல குறைந்த வெப்பநிலை தான் இருக்கும், அது உண்மை. சயின்ஸோட இது தெரிஞ்சா இது கரெக்டா உங்களுக்கு சொல்ல முடியும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பிரஷரும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் குறைஞ்சா பிரஷரும் குறையும். இது வந்து உண்மை. அது அந்த முடிவை நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும்? பொருத்தமற்றதுன்னு சொல்லணும். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லணும். பிரஷர் குக்கர் தெரியும் தானே எல்லாருக்கும்? பாயிலுக்கும் டெம்பரேச்சருக்கும் லிங்க் இருக்கு, பிரஷர் இருக்கா அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா? இல்ல. சோ அதனால irrelevant. சரிக்கா, நீங்க பிரஷர் குக்கர் எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்ப குக்கர் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு தானே? நான் என்ன இன்சிடென்ட் சொல்ல வரேன்னு புரியுதா? குக்கர் ஃபேமஸ் ஆச்சு. அது நம்ம இங்க கொண்டு வரோம்னா சொல்றேன். பிரஷர் குக்கருக்குள்ள பிரஷர் என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? அதிகமா தானே இருக்கும். பிரஷர் குக்கருக்குள்ள டெம்பரேச்சரும் எப்படிதான் இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். புரியுதா? ஓகே. இப்ப வந்து ஹில் ஸ்டேஷன், உயரமான மலை பகுதிகள்ல சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அங்க எப்படி பிரஷர் கம்மியா இருக்கும், சோ டெம்பரேச்சரும் கம்மியா இருக்கும். புரியுதா? இது வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய சயின்ஸ் விஷயம். அடுத்தது போலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நீங்களே சொல்லலாம். இல்ல 40 males. புரியுதா? ஒரு கம்பெனில 100 எம்ப்ளாயி இருக்காங்க. ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க. ஆப்ஷன்ல வந்து இதுல ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸா, 2 ஃபாலோஸா, போத் 1 and 2 ஃபாலோஸா? 1 ஃபாலோஸ்னா 1 மட்டும் சரி, 2 ஃபாலோஸ்னா 2 மட்டும் சரி, போத்னா 2ம் சரி. எது வரும்? போத். சி ஆப்ஷன். இது வந்து 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அப்ப இதுல மொத்தம் 60% வந்து யாரு? விமன். அப்போ 100ல 60%ங்கிறது 60 தான். வேல்யூ வந்து அதே 60 தானே வரும். அப்ப 60 பேர் விமன். அப்ப மீதி 40 பேர் தான் யாரு? சரி, 60 பேர் விமன், 40 பேர் மென். அது நமக்கு இங்கே டேட்டாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னது? நிறுவனத்தில் 40 ஆண் ஊழியர்கள் உள்ளனர். சரிதான். The company has 40 male employees. செகண்ட் என்ன? women are the majority. அவங்க தானே அதிகமா இருக்காங்க, பெரும்பான்மை. அப்ப ரெண்டுமே ட்ரூ. அடுத்த கொஸ்டின் போலாம். இது என்ன ஆன்சர்? 1 follows. School has 500 students. அந்த வகுப்புல 500 பேர் இருக்காங்க. அதுல 50% வந்து பாய்ஸ், 50% பாய்ஸ்னா அப்போ பேலன்ஸ் 50% யாரு? கேர்ள்ஸ். இதுல மெஜாரிட்டின்னு சொல்ல முடியுமா? இல்ல, ரெண்டுமே யாரு? ஈக்குவலா இருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 1 வந்து
500ல 50%னா பாதி 250. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். பாய்ஸ் ஆர் த மெஜாரிட்டிங்கிறது தப்பு. ஆண்கள் பெரும்பான்மைங்கிறது தப்பு. ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க. அப்ப கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ். ஓகே தானா? அடுத்தது 15th ஒன் ரீட் பண்ணுங்க. இதுல ஒரு நிமிஷம் கவனிங்க. இதுல ஆப்ஷன் இல்ல தானே? அது நீங்க பக்கத்துல எழுதிக்கோங்க. முடிவு 1 மட்டும் சரி. மேல இருக்க ஆப்ஷன் இந்த ஏ ஆப்ஷன் கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ். தமிழ்ல இருந்து ஆப்ஷன் இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ் ஏ. அடுத்தது 15 கொஸ்டின் சொல்லுங்க. மேலாளர் சச்சினை சக ஊழியர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தினார். முடிவு இதுல இருந்து என்ன முடிவு எடுப்பீங்க? மேலாளருக்கு சச்சினை பிடிக்கவில்லை அப்படி யோசிப்பீங்களா? சச்சின் சக ஊழியர்களிடம் பிரபலமாக இல்லை அப்படி யோசிப்பீங்களா? சச்சின் வாஸ் நாட் பாப்புலர் வித் ஹிஸ் கொலீக்ஸா இல்ல மேனேஜர் டிட் நாட் லைக் சச்சின்? லீடரா? ஒருத்தரை நாம திட்டணும்னா அவர் என்ன செஞ்சா மட்டும்தான் திட்டலாம். ஆபீஸ்ல தப்பு செஞ்சா மட்டும்தான் திட்டலாம். பிடிக்கல பர்சனல் காரணத்துக்காக யாரும் என்ன செய்யக்கூடாது, திட்டலாம் முடியாது. ஓகேயா? சோ இதுல நமக்கு என்ன வரும்னா நெய்தர் ஒன் நாட் டூ, ரெண்டுமே கரெக்ட் கிடையாது. நெய்தர் ஒன் நாட் டூ. ஓகேயா? அடுத்தது 16 ஒன். அனைத்து வழக்கறிஞர்களும் மிகவும் புத்திசாலிகள். ஜான்வி 2ஆம் ஆண்டு சட்டம் படித்து வருகிறார். அப்ப ஜான்வி ஒரு லாயரா? நம்மளாம் அப்ளிகேஷன் போட்டாலே லாயர்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லாம் இதுல யோசிக்காதீங்க. ஓகேயா? செகண்ட் இயர் தான் படிக்கிறாங்க, அவங்க இன்னும் முடிக்கல. ரிசல்ட் என்னது? ஓகே, ஜான்வி செகண்ட் இயர்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க லாயர் கிடையாது. ஓகேயா? இப்ப அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி லாயர்ஸ் தான் வெரி ஸ்மார்ட். அப்போ ஜான்வி லாயர் கிடையாது, படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட். அப்போ ஜான்வி ஸ்மார்ட் அப்படிங்கறத எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஜான்வி ஹாஸ் எ பிரைட் ஃபியூச்சர், அது எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஃபார்மா வராது, அது எல்லாருக்கும் புரியுதா? சரி, செகண்ட் ஒன் வருமா வராதா அது சொல்லுங்க. ஏன்பா ஜான்வி பாவம் இல்லையா? அவங்க பிரைட் ஃபியூச்சர் வேண்டாமா? படிக்கிறதுனால எதிர்காலத்துல நல்லா வருவாங்க அப்படி எடுத்துக்காங்க. நெய்தர் ஒன் நாட் டூவா? ஆக்சுவலா ஜான்வி நல்ல பிரகாசமான ஃபியூச்சர் இருக்கலாம். ஆனா இங்க ஸ்டேட்மெண்ட்ல ஃபியூச்சர் அப்படிங்கறத பத்தி ஏதாவது இருக்கா? இல்ல. சோ அப்ப ஆன்சர் என்ன? நெய்தர் ஒன் நாட் டூ. அடுத்து 17வது கொஸ்டின். லண்டன் மிகவும் விலை உயர்ந்த நகரம். அதுல ஒரு வேர்டு மோஸ்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? அது எதை சொல்லுது? எல்லா நகரத்தை விடையும் கம்பேர் பண்ணும்போது லண்டன் தான் எப்படி இருக்கு? மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஓகேயா? ரெண்டாவது லைன் சீப்பஸ்ட் சிட்டி அப்படிங்கறது நமக்கு இங்க எதுவுமே கொடுக்கல ஸ்டேட்மெண்ட்ல. அப்ப இது எது கரெக்ட் சொல்லுங்க? அதுல ஆன்சர் பக்கத்துல எழுதி வச்சுட்டேன். சாரி. கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ். ஏன் அப்படின்னா பெங்களூரை பத்தியே கொடுக்கலையே ஸ்டேட்மெண்ட்ல, ஆனா ஏன் பெங்களூர் கரெக்ட்னு சொல்றீங்கன்னு கேட்டா
இல்லைதான் நீங்க என்ன சொல்றாங்க, லண்டன் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா மத்த எந்த சிட்டியோட பேரை சொல்லி லண்டன் சொன்னாலும் லண்டன் தான் எக்ஸ்பென்சிவ். புரியுதா? அப்ப பெங்களூர் இஸ் த லெஸ் எக்ஸ்பென்சிவ் சொல்றது ஏத்துக்கலாம். ஏன்னா லண்டனை விட அது கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஸோ ஆனா சீப்பஸ்ட பத்தி கொஸ்டின்ல எதுவும் கொடுக்கல, எக்ஸ்பென்சிவ் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப சிட்னி இஸ் த சீப்பஸ்ட் சிட்டி நம்ம முடிவுக்கு வர கூடாது. அதனால ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஃபாலோ. அடுத்தது 18th கொஸ்டின். Sonia scored 94% marks in the examination. அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்டே. சோனியா வந்து தேர்வுல எத்தனை சதவிகிதம் மார்க் வாங்கியிருக்காங்க? 94% நல்ல மார்க்கா நல்ல மார்க் இல்லையா? நல்ல மார்க் தானே. ஓகே, அப்ப டாப் ஸ்டூடெண்ட்னு சோனியாவை சொல்லிடலாமா? முதலிடம் அவங்கதான் அப்படின்னு சொல்லிடலாமா? 94 விட அதிகமா இருக்கவங்களும் இருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப அவங்க 99% நம்ம கன்ஃபார்மா அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். ஆனா இங்க 94 தானே இருக்கு. அப்போ இது நல்ல மார்க் தான், பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு சொல்ல முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வருமா? வராது. முடிவு ஒண்ணு தவறு. ரெண்டாவது, சோனியா இஸ் அ பிரைட் ஸ்டூடெண்ட், அது கரெக்டா தப்பா? கரெக்ட். 94% நல்ல ஸ்கோர் தானே, அப்ப அவங்க பிரைட் ஸ்டூடெண்ட் தானே. இது சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, சொல்லாமே மார்க் வச்சே தெரியும் பிரைட் ஸ்டூடெண்ட் இங்க இல்லையே. அப்ப அப்படி போடலாமா? வேண்டாம், மார்க் வச்சே சொல்லலாம். இப்ப இதுல 60% கொடுத்திருந்தா நீங்க பிரைட் ஸ்டூடெண்ட்ங்கிறத எடுக்க முடியாது. புரியுதா? 94% தானே, அப்ப அவங்க பிரைட் ஸ்டூடெண்ட் தான். சோ ரெண்டாவது ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஒன்லி கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அது வரைக்கும் யோசிச்சு இதுக்கு ஆன்சர் ஆன்லைன் கிளாஸ் ஆன்சர் ரிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, வேற ஒண்ணு வேற ஃபைவ் கரெக்ட். சாம்சங் எஸ் கரெக்ட். ரவிசங்கர் கரெக்ட். சுரேகா கரெக்ட். சென்னையில் வசிப்பவர்கள் தமிழ் பேசுகிறார்கள். மாயா தமிழ் பேசுவார். மாயா resides in சென்னை. மாயா knows other languages as well. அதாவது கன்ஃபியூஷன். இது ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு? பீப்புள் லிவிங் இன் சென்னை ஸ்பீக் தமிழ். சென்னையில இருக்கிறவங்க தமிழ் பேசுவாங்க. மாயா தமிழ் பேசுறா. சோ அவ சென்னையில இருக்காளா இல்லையா அப்படிங்கறது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா? இல்ல. ஆனா நாம வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சென்னையில மாயா இருக்கான்னு சொல்றாங்கல்ல, இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா அவ தமிழ் பேசுறதுனால சென்னையில இருக்கலாம். ரெண்டாவது
மாயாவுக்கு மற்ற மொழிகளும் தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல மாயா ஸ்பீக்ஸ் ஒன்லி தமிழ் கொடுத்திருக்காங்களா? தமிழ் அவ்வளவுதானே சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு ரெண்டு முடிவுல எது வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து எய்தர் ஒன் ஆர் டூ. இங்க சென்னையில இருக்கிறவங்க தமிழ் மட்டும்தானே பேசுவாங்கன்னு இருக்கு. பீப்புள் லிவிங் இன் சென்னை ஸ்பீக் தமிழ். சரி, சென்னையில் வசிப்பவர்கள் தமிழ் பேசுகிறார்கள். இப்ப மாயா தமிழ் பேசுறாள், சென்னையில இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் முடிவு வந்து ஓகேவா இருக்கா? சரி, மாயா ஸ்பீக்ஸ் தமிழ்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன முடிவு எடுக்கீங்க? அவ வந்து தமிழ் மட்டும்தான் பேசுவான்னு எடுப்பீங்களா? மத்த மொழியும் தெரியும் அப்படிங்கிறது எதை வச்சு நான் சொல்றேன்னா, மாயா ஸ்பீக்ஸ் ஒன்லி தமிழ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா மாயாவுக்கு மத்த மொழி தெரியாது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, நம்ம அடிச்சு சொல்லலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? மாயா ஸ்பீக்ஸ் தமிழ், மாயாவுக்கு தமிழ் பேசுவாள், அவ்வளவுதான். அப்ப அதை வச்சு அவ மத்த மொழியை பேச மாட்டான்னு நீங்க சொல்ல முடியுமா உங்களால? முடியாது தானே. அப்ப இது என்ன முடிவுக்கு இதுக்கு வர முடியும்? எய்தர் இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சோ எய்தர் ஒன் ஆர் டூ. ஓகேவா? அடுத்தது 20th கொஸ்டின். 20th கொஸ்டினுக்கு ஹோம்ஒர்க். இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு நாளைக்கு சொல்லுங்க. 20th மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஹோம்ஒர்க்னு. 21 சொல்லுங்க. Do not smoke அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். புகைப்பிடிக்காதீர்கள் அப்படிங்கறதுதான் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு 4ல எது மேட்ச் ஆகும் சொல்லுங்க. ஒரு ஆபீஸ்க்குள்ள போறீங்க, அங்க டு நாட் ஸ்மோக்ங்கிற போர்டு மட்டும் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துப்பீங்க? அங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதுதான் நாங்க சொல்ல வராங்க. நீங்க ஸ்மோக் பண்ணா கேன்சர் வரும், நீங்க ஸ்மோக் பண்ணா 500 ரூபாய் ஃபைனு, அப்புறம் இது வந்து பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க சொல்லுங்க. ஏன்? அது குற்றம் தான், ஸ்டேட்மெண்ட்ல அது இருக்கா? அதாவது டு நாட் ஸ்மோக்னா ஸ்மோக் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். அதோடைய அர்த்தம் இதெல்லாம் நம்ம வந்து இங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நன் ஆஃப் தீஸ் ஆன்சர் இல்ல எதுவுமே அந்த ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் ஆகாது. இல்ல புகைப்பிடிக்க வேண்டாம்னா தண்டனைக்குரிய குற்றம் கரெக்ட் தான், புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் கரெக்ட் தான், பெனால்டி போடுவாங்க கரெக்ட் தான். ஆனா இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் ஆகுதா? இங்கு புகைப்பிடிக்காதீர்கள் அப்படிங்கிறது மட்டும்தானே அங்க இருக்கு. சோ புகைப்பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இதுல ஆல் ஆஃப் தீஸ் கொடுத்திருந்தா ஓகே, புரியுதா? எல்லாமே அர்த்தம் எடுத்துக்கிறேன்னா ஓகே. ஆனா டு நாட் ஸ்மோக்ங்கிறதுக்கான அர்த்தம் இங்க தண்டனைக்குரிய குற்றம்ங்கிறத அங்க மென்ஷன் பண்ணல. 500 ரூபாய் பெனால்டிங்கிறது சொல்லல. புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா அதோடைய அர்த்தம் என்ன, கன்க்ளூஷன் என்ன சொல்லுது? அது ஏதாவது இங்க மேட்ச் ஆகுதா? இல்ல தானே. இங்கு புகை பிடிக்காதீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே, புரியுதா? அப்ப என்ன போகும் இதுக்கு? நன் ஆஃப் திஸ். அடுத்தது 22.
இதுல ரெண்டு பேரோட நேம கொடுத்து சொல்றாங்களா? ஸ்டேட்மெண்ட்ல ஆனி earns மோர் than சாம். ஆனி சாம்ல ரெண்டு பேர்ல யாரு அதிகமா earn பண்றா? ஆனி. யாரை விட? சாம விட. ஓகே. அடுத்த சென்டென்ஸ், நெக்ஸ்ட் மந்த் salary ஆஃப் சாம் வில் இன்க்ரீஸ் பை 5000. அடுத்த மாசம் salary சாமுக்கு எவ்வளவு கூட போகுது? 5000 கூட போகுது. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். இது கூட இந்த ஆப்ஷன் 4 எது மேட்ச் ஆகும்? கரெக்டா? ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன இருக்கு? சம்பள உயர்வுக்கு பின்பு சாம் ஆனியை விட அதிக சம்பளம் வாங்குவாருன்னு சொல்ல முடியுமா? எது வரைக்கும் இதை சொல்ல முடியாதுன்னா, ஆனியோட சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாத வரைக்கும் இதை நம்ம சொல்லவே முடியாது. அப்படிதானே? இப்ப ஆனியோட சேலரி இங்க கொடுத்திருந்தா நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் ஆனியோட சம்பளம் இவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அதோட கால்குலேஷனை வச்சு கூடுமா குறையுமா ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கொஸ்டின்ல யாரோட சேலரி கொடுக்கவே இல்லை, ஆனியோட சேலரி கொடுக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ஆஃப்டர் த இன்க்ரிமெண்ட் இன் சேலரி சாம் வில் earn மோர் ஆனி, அது சொல்லவே முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஈவன் ஆஃப்டர் அன் இன்க்ரிமெண்ட் சாம் சேலரி ஆனி வில் earn மோர் தென் சாம். சாமோட சேலரி கூடுனாலும் ஆனி வந்து அதிகமா தான் சம்பாதிப்பாங்க, அதுவும் நமக்கு சொல்லவே முடியாது. ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் சாமோட சேலரி கூட்டினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஈக்குவல் சேலரி வாங்குவாங்க அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஆன்சர் வந்து none of this. அடுத்த 23. இப்ப இதுல யாருக்காவது இந்த மாதிரி டவுட் வருதா? பிரியா இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்த்தி, ஆர்த்தி இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் கீதான்னு இருக்குல்ல, அப்ப கீதாவும் பிரியாவும் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு தானே. அப்படி ஏதாவது யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்க கூடாது. புரியுதா? பாய்ஸா இருந்தா அப்படி யோசிப்பாங்க, என் மச்சான் உனக்கு ஃப்ரெண்டுனா அப்ப எனக்கு ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் அப்படி யோசிப்பாங்களா? சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லுவேன், இதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே. நீங்க சிரிக்கணும்னு நான் சொல்ல, அந்த இடத்துல எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, இவங்களுக்கு ஃப்ரெண்டுனா இவங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மீனிங் அங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. இதே பிரதர் அப்படின்னா என்ன செய்யலாம், எடுக்கலாம். இப்போ பிரியா இஸ் பிரதர் ஆஃப் ஆர்த்தினா ஆர்த்தி இஸ் சாரி பிரதர் இல்ல சிஸ்டர், பிரியா இஸ் சிஸ்டர் ஆஃப் ஆர்த்தின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆர்த்தி இஸ் சிஸ்டர் ஆஃப் கீதானா அப்போ கீதாவும் பிரியாவும் யாருதான், சிஸ்டர்ஸ் தான். பட் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது அப்படி வராது. ஓகேவா? இப்போ இதுல பிரியா ஆர்த்திக்கு ஃப்ரெண்டு, ஆர்த்தி பிரியாவுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு, ஆர்த்தி கீதாக்கு ஃப்ரெண்டு, கீதா ஆர்த்திக்கு ஃப்ரெண்டு, இப்படிதான் எடுத்துக்கணும். அது மாதிரி மேட்ச் ஆகுறது எது? லாஸ்ட் ஃபோர்த் ஆஃப், கீதா இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்த்தி, கீதா இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்த்தி, இதுதான் கரெக்ட். இப்ப இங்க இருந்து பிரியாவுக்கும் கீதாவுக்கும் என்ன செய்யக்கூடாது, கனெக்ட் பண்ண கூடாது. ஓகே. அடுத்தது 24. Gold prices are rising each day in the market. அதுதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது மார்க்கெட்ல கோல்டோட பிரைஸ் ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப அதுக்காக முடிவை யாருமே கோல்டு போடுறது இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இட் ஹாஸ் பிகம் டஃபர் டு லொகேட் கோல்ட் ஷாப் இன் த மார்க்கெட், சந்தையில தங்க கடையை பாக்குறதே கடினமா இருக்கு அப்படி எடுத்துக்கலாமா? எய்தராரா? எய்தராரான்னு சொல்றீங்களா நெய்தரா சொல்றீங்க? எய்தரா நெய்தர் 4, ரெண்டுமே தப்பு. நவடேஸ் யாரும் கோல்டு வியர் பண்றது இல்லைன்னு முடிவுக்கு வர முடியுமா? இல்ல இப்போதெல்லாம் தங்கம் யாரும் அணிவதில்லைங்கிற கருத்தை ஏத்துப்பீங்களா? இல்ல. அடுத்தது கோல்டு ஷாப்பை சந்தையில இல்லைங்கிறத ஏத்துப்பீங்களா?
கிடையாது. ஓகேயா? அடுத்தது நெக்ஸ்ட். Going for walks in the morning and evening can act as an exercise for old people. வயசானவங்களுக்கு மார்னிங் ஈவினிங் வாக்கிங் வந்து ஒரு உடற்பயிற்சியா இருக்கு. ஓகே, இப்ப கன்க்ளூஷன் 1. காலை நடைபயிற்சி மேற்கொள்வது வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க உதவும். Going for morning walk will help the old and aged people to stay fit. கரெக்ட். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் ஆகுது. செகண்ட், ஓல்டு பீப்புளை பத்தி தானே சொல்றாங்க, அப்ப யூத் போக கூடாதுன்னு சொல்றாங்க. அது கரெக்டா? கன்க்ளூஷன் 2 வந்து ராங். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி ஃபாலோஸ். அடுத்தது 26. எது சொல்றீங்க? ஆப்ஷன் என்ன? ஒரு சிங்கர்ஸ்க்கான கான்செப்ட் நடக்குது, பாட்டு கச்சேரி. அதுல வந்து சிங்கர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியால இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே அங்க இன்வைட் பண்றாங்க. அந்த கான்செர்ட்க்கு போகணும்னா டிக்கெட் எங்க மட்டும்தான் அவைலபிள்? ஆன்லைன்ல மட்டும்தான் அவைலபிள். நேரா போய் டிக்கெட் வாங்க முடியுமா? ஆன்லைன் அவைலபிள்னா என்ன செய்யணும்? ஆன்லைன்ல மட்டும்தானே புக் பண்ண முடியும், நேரா போய் வாங்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? Some seats at the concert are reserved for the singers. சிங்கர்ஸ்க்கு சில சீட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சீட் வந்து யாருக்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணுவாங்க? ஆடியன்ஸ்க்கு தான். அப்ப அது கரெக்டா? இல்ல. செகண்ட் கன்க்ளூஷன், people can reach the concert venue and buy tickets for themselves. நடைபெறும் இடத்திற்கு சென்று டிக்கெட்டை வாங்கலாம். தவறு. ஏன்னா எங்க மட்டும்தான் புக் பண்ண முடியும்? ஆன்லைன். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? நெய்தர் ஒன். பாடகர் தானே மேடையில நின்று பாடுவாங்க. ஆடியன்ஸ்க்கு மட்டும்தானே அதுல இருக்கும், உங்களுக்கு அவங்களுக்கு தனி பிளேஸ். அதுதான்ப்பா நீங்க சொல்றது என்னன்னா, எல்லா ஸ்டேட்ல இருந்தும் சிங்கர் வராங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல மேடையில ஏற மாட்டாங்க. அப்ப ஒரு குரூப் பாடுறாங்கன்னா இன்னொரு குரூப் கீழே உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு சீட் இருக்கும் அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, கிடையாது. அப்படி கிடையாது. நம்ம சீட்டுங்கிறதே யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஆமா. இங்க என்ன இருக்கு? ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு? பல்வேறு மாநிலங்களிலிருந்து பாடகர்கள் அழைக்கப்பட்டனர். கச்சேரிக்கான டிக்கெட்டுகளை ஆன்லைனில் மட்டுமே வாங்க முடியும் மற்றும் குறைந்த இருக்கைகள் மட்டுமே உள்ளன. லிமிடெட் சீட் தான் இருக்கு. ஓகேயா? குறைந்த இருக்கைகள்னா நம்ம ஒரு 500 சீட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுலயும் சிங்கர்ஸ்க்கு தனியா என்ன செய்ய மாட்டாங்க? ஒதுக்க மாட்டாங்க. ஃபுல்லாவே யாருக்காக தான் இருக்கணும்? ஆடியன்ஸா தான் இருக்கணும். ஓகே, அடுத்தது இதுக்கு ஆன்சர் என்ன? நெய்தர் ஒன் நார் டூ. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின்.
இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. உங்களோட இயர்லி டர்ன் ஓவர் வந்து 50 கோடி 550 சி. சரியா? உங்க கம்பெனியோட டர்ன் ஓவர் வச்சுக்கலாம். இப்ப என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சும்மா தானே சொல்றேன். இப்போ உங்க பேரு ஏன்னு வச்சுக்கோங்க. இப்ப கம்பெனி பி, அந்த கம்பெனி பியோட டர்ன் ஓவர் வந்து இதே ப்ராடக்ட் தான் இந்த கம்பெனியும் செய்யறாங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதே ப்ராடக்ட் தான் அவங்க செய்யறாங்க. அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 1 இயருக்கு 10 crores வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கம்பெனியும் சேர்த்து நான் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்க. நீங்க எதனால அந்த டிசிஷன் எடுத்திருப்பீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு அவங்கள விட உங்ககிட்ட மணி அதிகமா இருக்கு. இன்னொன்னு, இந்த கம்பெனி எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தானே நீங்க இதை எடுப்பீங்க. இப்போ இவ்வளோ க்ரோர்ஸ் இருக்கிற கம்பெனி 100 crores வச்சுக்கலாம். 100 crore இருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது இந்த இது வந்து அவர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரா மாட்டாரா? இந்த கம்பெனி பி இருக்காருல்ல, அவர் ஏ வந்து கேட்கும் போது இதை நீங்க கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? மேபி கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். சோ இப்போ இங்க வாங்க. கம்பெனி ஏ ஹாஸ் டிசைடட் டு டேக் ஓவர் கம்பெனி பி பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர். இவங்க என்ன முடிவு பண்றாங்க? கம்பெனி பியை நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இது மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. முதல் முடிவு என்ன சொல்றாங்கன்னா, நிறுவனம் ஏ நிறுவனம் பியை கையகப்படுத்துவதன் மூலம் பயனடையும். கம்பெனி ஏ ஷால் பெனிஃபிட் பை டேக்கிங் ஓவர் கம்பெனி பி. அது உண்மையா தப்பா? பெனிஃபிட் இருக்கிறதுனால தானே அந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க. அப்போ பயன் அடைகிறதுனாலதான் எடுத்திருப்பாங்க. அப்ப இது கரெக்ட். ரெண்டாவது, கம்பெனி ஏ இஸ் மோர் சக்சஸ்ஃபுல் தென் கம்பெனி பி. இதுல கம்பெனி ஏ வந்து பி விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன வரும்? both 1 and 2 follows. ரெண்டுமே சரி. பி நிறுவனம் ஏ நிறுவனம் பி நிறுவனத்தை விட வெற்றிகரமானது. அது கரெக்ஷன். இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இதுல இருந்து ஒரு கேள்வி வரும் எக்ஸாமுக்கு. ஓகேயா? இது டாபிக்கோட பேர் என்ன? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இத வந்து என்ன பண்ண எல்லாரும் திருப்பி ஒரு தடவை என்ன செய்யுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சொல்லாம இருக்கேன், அது நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.